அமெரிக்கா இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றதா அல்லது தொடை நடுங்கி அண்டப்புழுகன் பின்வாங்கி விடுவாரா? எங்களுடைய எதிர்பார்ப்புகளை மீண்டும் நாசம் செய்து விடுவாரா? பற்றி எரியும் துபாயினுடைய ஜபலலி துறைமுகத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலும் பாபல் மண்டப் பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலும் ஓமானுடனான பேச்சுவார்த்தையின் போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியான இருவழி பாதைகளும் இவை தொடர்பான ஈரானிய தலைமைகளின் நிலைப்பாடும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய மேலதிக நிபந்தனைகளும் ஈரானிய இராணுவத்தின் உறுதியான நிலைப்பாடும் ஈரானுக்குள்ளே நிரம்பி வழியும் ட்ரோன்களும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களும் தரமான நடவடிக்கைகளும் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்திலே தொடரும் பதற்ற நிலைமைகளும் காசாவின் கள நிலவரங்களும் நேற்று இரவு நெட்டன்யாஹூ விசேட காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தற்போது காசாவினுடைய நிலைமைகள் தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கின்றோம். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கி ஹமாஸினுடைய ஆயுதங்களை முழுமையாக களைந்து ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் நினைக்கின்றார்கள். காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருந்து எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறியதற்கு பின்பு ஹமாஸை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் தற்போது இவர்கள் முன்வைத்திருக்க கூடிய முன்மொழிவை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் என்றும் காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகம் நினைக்கின்றது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வேலை திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இஸ்ரேலின் எதிர்காலத்திற்காக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக குழு நினைப்பதை போன்று காசாவின் களத்திலே ஹமாஸை குறித்த முன்மொழிவின் மூலமாக நிராயுதபாணியாக்க முடியாது. ஹமாஸினுடைய தலைவர்களே மாற்றுக்காரர்கள். அவர்கள் தந்திரமாகவே காய்களை நகர்த்துகின்றார்கள். தற்போதைய நிலைமையில் நாங்கள் இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இராணுவம் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேறுவது தொடர்பாகவும் இதற்கீடாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பாகவும் ஒரு முன்மொழிவு வரைவை எங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். குறித்த வரைவு தொடர்பாக நாங்கள் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். எங்களுடைய முடிவு என்னவென்றால் நாங்கள் காசாவை விட்டு வெளியேறினால் ஒரு பொழுதும் ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்காது. இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவிலிருந்து வெளியேற்றியதற்கு பின்பு ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது. இதனால் குறித்த வரைவு தீர்மானம் எங்களுக்கான வரைவு தீர்மானம் அல்ல. இதற்கமைவாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைத்துள்ளோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படாமல் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்படாமல் எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு ஒரு பொழுதும் வெளியேறாது. ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற்றப்படுவது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். இதனால் நாங்கள் எப்போதும் எங்களுடைய நலன்களில் ஞானத்தோடும் உறுதியோடுமே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொளியில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட காணொளியிலேயே நெட்டன்யாஹூ இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் தலைமையில் ஒரு பிரதிநிதி குழுவானது காசாவுக்கான பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தினுடைய நிர்வாக செயலாளர் மற்றும் தலைவராக செயற்படக்கூடிய நிக்கலவ் மோல்டனேவை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த முன்மொழிவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய தேவையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இருப்பினும் ஹமாஸ் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு அமைவாக காசாவின் களத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறியதற்கு பின்பு அவர்கள் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. மேலும் காசாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பலஸ்தீனிய நிர்வாகமும் ஹமாஸினுடைய மறைமுகமான கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இதனால் புதிய நிர்வாகத்திற்கு கீழால் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் கண்காணிக்கப்படுவதும் ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு கீழால் ஆயுதங்கள் கண்காணிக்கப்படுவதும் ஒன்றுதான். இதனால் நாங்கள் இந்த முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பே இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு வெளியேறும் என்கின்ற நிபந்தனைகள் குறித்த முன்மொழிவில் தெளிவாக குறிக்கப்பட வேண்டும். அவ்வாறு முன்மொழிவுகள் மாற்றம் செய்யப்படுமாக இருந்தால் குறித்த முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என நெட்டன்யாஹுவின் தலைமையிலே சென்றிருந்த பேச்சுவார்த்தை குழுவானது நிக்கலவ் மோல்டனோவிடம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று காலை நிக்கலவ் மோல்டனோவ் சில அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். அதாவது காசாவின் களத்திலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பே இஸ்ரேலிய இராணுவம் காசாவை விட்டு வெளியேறும் என குறித்த அறிக்கையில் அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அடிமை மத்தியஸ்தர்களும் தற்போது குறித்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கான வேலை
திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஹமாஸினுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கும் ஆயுதங்களை கீழே வைப்பதற்குமான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும் என அடிமை மத்தியஸ்தர்கள் தற்போது அழுத்தங்களை வழங்க ஆரம்பித்துள்ளார்கள். எனவே நான் முன்னைய காணொளிகளில் கூறியதை போன்று குறித்த ஒப்பந்தமானது ஒரு பொழுதும் நடைமுறைப்படுத்தப்படாது. மேலும் இது ஹமாஸினுடைய தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் இவ்வாறு இன்னும் 2 வருடங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் இழுத்தடிப்பு செய்வதே பலஸ்தீனிய போராளிகளுடைய காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய தலைமைகளின் மிக முக்கியமான நோக்கமாகும். எனவே இதற்கமைவாகத்தான் பலஸ்தீனிய தலைமைகளும் தற்போது பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தக்ஃபீரி ஜூலானி அல் ஜசீரா ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார். ஜூலானி என்கின்ற என்னுடைய முன்னைய பெயர் குறித்து நான் வெட்கப்படவில்லை. மேலும் என்னுடைய வரலாற்றை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன். ஜூலானி என்கின்ற என்னுடைய முன்னைய பெயரை குறித்து நான் பெருமைப்படுகின்றேன். ஈராக்கினுடைய சிறைச்சாலையில் நான் ஒரு ஈராக்கியனாகவே இருந்தேன். ஈராக்கிய வட்டார மொழியையே நான் பேசினேன். நான் அங்கு 5 ஆண்டுகள் இருந்தேன். என்னை அங்கு அம்ஜத் என்றும் அழைத்தார்கள். அல் ஜூலானி என்பது என்னுடைய வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான அங்கமாகும். இது குறித்து நான் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டதில்லை. மாறாக நான் பெருமைப்படுகின்றேன் என தம்பி தக்ஃபீரி ஜூலானி அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அதாவது ஈராக்கிய களத்தில் ISIS பயங்கரவாதிகளுடைய தளபதியாகவே ஜூலானி செயற்பட்டிருந்தார். ஈராக்கிய மக்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டதற்காகவும் ஈராக்கிய மக்களை படுகொலை செய்வதற்கான பயங்கரவாத தாக்குதல்களை திட்டமிட்டதற்காகவும் நூற்றுக்கணக்கான ஈராக்கிய முஸ்லிம்களை படுகொலை செய்ததற்காகவுமே ஈராக்கிய அரசாங்கத்தினால் தக்ஃபீரி ஜூலானி சிறையில் அடைக்கப்பட்டார். பின்பு ஆக்கிரமிப்பாளர்களின் உதவியுடன் தக்ஃபீரி ஜூலானி ஈராக்கிய சிறைச்சாலையில் இருந்து ISIS பயங்கரவாத குழுவினுடைய தலைவரின் உத்தரவுகளுக்கு அமைவாக சிரியாவை நோக்கி நகர்ந்தார். அதற்கு பிறகே தக்ஃபீரி ஜூலானி சிரியாவினுடைய எதிரி பிரதேசத்தில் ISIS பயங்கரவாத குழுவையும் ஏனைய தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களையும் உருவாக்கி இறுதியில் STS என்கின்ற தக்ஃபீரி பயங்கரவாத குழுவினுடைய தலைவனாகவும் மாறினார். எனவே இவ்வாறு ISIS பயங்கரவாத தளபதியாக இருந்து பல ஈராக்கிய முஸ்லிம்களை கொன்று குவித்ததையே தற்போது தம்பி ஜூலானி தக்ஃபீரி ஜூலானி ஒரு பெருமையாக கருதுகின்றார். இதனைத்தான் அல் ஜசீரா ஊடகத்திடமும் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். சிரியாவின் தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய தக்ஃபீரி ஜூலானி தன்னுடைய கடந்த கால வரலாற்றை பெருமையாக குறிப்பிட்டிருப்பது அவருடைய உண்மையான தக்ஃபீரி பயங்கரவாத நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு சிரியா மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. முன்னே காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்றிரவு தம்பி ஜூலானியின் தக்ஃபீரி அரசாங்கம் சிரியா ஈராக் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தக்ஃபீரி படைக்குழுக்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் இதற்கான காரணங்களை தக்ஃபீரி ஜூலானியின் அரசாங்கமும் அவருடைய படைக்குழுக்களும் வெளியிடவில்லை. அனைத்து படைப்பிரிவுகளும் ஈராக் எல்லை பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்க வேண்டும் என்றும் டேரசோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளமானது உச்செச்சரிக்கையில் வைத்திருக்கப்பட வேண்டும் என்றும் ஈராக் எல்லை பிரதேசத்தின் மீதான கண்காணிப்பு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறித்த அறிவிப்பிலே உத்தரவிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களின் போது அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக சிரியாவின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே போன்று ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் குவைட்டுக்கு எதிராகவும் உச்சக்கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஈராக் எல்லை பிரதேசத்திலே மோதல்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதற்கமைவாகவே தற்போது தக்ஃபீரி ஜூலானின் படைக்குழுக்கள் ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்தில் முழுமையாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் அல் மாயாதீன் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து ஈரானிய ராணுவ ஆய்வாளர் ஒருவர் ஈரானிடம் இருக்கக்கூடிய தற்போதைய ட்ரோன் கையிருப்பு தொடர்பாக இவ்வாறு தெரிவித்துள்ளார். உண்மையில் தற்போது ஈரானிடம் வரம்பற்ற ட்ரோன்கள் இருக்கின்றன. எண்ணிலடங்காத ட்ரோன் உற்பத்தியை ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுடைய ட்ரோன் உற்பத்தியானது 2 வழிமுறைகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. 60% ட்ரோன்கள் ஈரானுக்குள்ளே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதே போன்று 40% ட்ரோன்கள் ஈரானுக்கு வெளியே உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஈரானுக்கு வெளியே உற்பத்தி செய்யப்படக்கூடிய ட்ரோன்களில் தஜிகிஸ்தான் பிரதேசத்திலே ஈரானிய தொழிற்சாலை மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய ட்ரோன்கள் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. 40 நாள் போரின் போதும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஈரான் தஜிகிஸ்தான் பிரதேசத்திலிருந்து வரவழைத்தது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கடந்த 3 வாரத்திற்குள்ளே மாத்திரம் தஜிகிஸ்தான் மற்றும் ஏனைய பகுதிகளிலே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளிலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான ட்ரோன்களை இராணுவம் ஈரானுக்குள்ளே நகர்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே ஈரானுக்குள்ளே தகர்க்க முடியாத மலைத்தொடர்களுக்குள்ளே ட்ரோன் உற்பத்தியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது.
வருகின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக 1,00,000க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஈரானுக்குள்ளே தற்போது நகர்த்தப்பட்டுள்ளன. சரக்கு விமானங்கள், ரயில் பாதைகள் வழியாக தொடர்ச்சியாக ஈரானுக்குள்ளே ட்ரோன்கள் நிரம்பி வழிகின்றன. அமெரிக்காவுடனான அடுத்த தரைவழி மோதலை எதிர்நோக்கிய ஈரான் அதிகளவான ட்ரோன்களை களத்திற்குள்ளே குவித்து வருகின்றது. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத எண்ணற்ற ட்ரோன்களை தற்போது ஈரானிய ராணுவத்தினர் ஈரானுக்குள்ளே குவித்துள்ளார்கள். ஈரானினுடைய ஒவ்வொரு பிரதேசங்களிலும், எல்லை பிரதேசங்களிலும் ஈரானிய ட்ரோன்கள் நிரம்பி வழிகின்றன. ஒரு மிகப்பெரிய போர்க்களம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த உலகம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஈரான் தயாராகி வருகின்றது. மேலும் இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களும் இன்னும் அம்பலப்படுத்தப்படவில்லை. ஆனால் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய சில தகவல்களுக்கு அமைவாக ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் திட்டமானது நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் விரிவடைந்திருக்கின்றது என்பதனை உறுதி செய்து கொள்ள முடியும் என குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இறுதி காலக்கெடுவையும் விதித்திருந்தார். இன்னும் 24 மணித்தியாலத்திற்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கையொப்பமிடப்படாவிட்டால், ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படாவிட்டால், ஈரானுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க கருவூலத்துறையினுடைய செயலாளர் விசேட அறிவிப்பொன்றை நேற்றிரவு வெளியிட்டார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கான ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. புதன்கிழமை இரவுக்குள்ளே இந்த ஒப்பந்தம் எட்டப்படும் என குறிப்பிடப்படுகின்றது. இதற்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் தற்போது ஏற்பட்டுள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறப்பது தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடந்து செல்லக்கூடிய கப்பல்களிடம் சுங்க கட்டணத்தினை அறவிடுவதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் இதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தையே நாங்கள் அவசரமாக முடிக்கப் போகின்றோம் என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் தெரிவித்தார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய அதிகாரிகள் தஸ்னீம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று, அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் கூறுவதை போன்று ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை ஈரான் முழுமையாக நிராகரிக்கின்றது. தற்போதைய பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவோடு மேற்கொள்ளப்படக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அல்ல, ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய நிர்வாகம் தொடர்பாகவே நாங்கள் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் குறித்த பேச்சுவார்த்தையுடைய நிலைப்பாடுகள் ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் மாத்திரமே பரிமாற்றம் செய்யப்படும். அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் குறிப்பிடுவதை போன்று குறித்த ஒப்பந்தத்திற்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவிதமான நேரடியான சம்பந்தமும் இருக்கப் போவதில்லை. அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் குறிப்பிடுவதை போன்று குறித்த பேச்சுவார்த்தைகளிலே அமெரிக்காவினால் ஒரு பொழுதும் நேரடியாக தலையிடவே முடியாது. மேலும் இவர்களுடைய இந்த கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என ஈரானிய அதிகாரிகள் தஸ்னீம் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் மொஹசன் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். தற்போது களத்திலே எந்தவிதமான போர் நிறுத்தமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் எந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கும் சம்மதத்தினை வழங்கவில்லை. அதே நேரம் எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்திற்கு அமைவாகவே தற்போதைய காய் நகர்த்தல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். உதாரணமாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இரண்டாவதாக ஒரு வழிப்பாதை திறக்கப்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் ஒரு புதிய வழித்தடம் உருவாக்கப்பட்டு அந்த பாதையினூடாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் பயணித்தால் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். எந்த ஒரு எண்ணெய் கப்பலும் சரக்கு கப்பல்களும் புதிய வழித்தடத்தை பயன்படுத்தி பயணிக்க முடியாது. எனவே இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையே தற்போது நாங்கள் ஓமானிய மத்தியஸ்தர்களோடு மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் மொஹசன் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரானும் ஓமானும் பகிர்ந்து கொள்கின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியை ஈரான் கட்டுப்படுத்துகின்றது. இன்னும் ஒரு பகுதி ஓமானிய கடற்கரை பகுதியாகும். இப்படியான நிலைமையிலேயே ஓமானிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசத்தின் வழியாக ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் மேற்கொண்டிருந்தன. கடந்த மாதமே இவை தொடர்பாக நான் காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இதைத் தொடர்ந்தே ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் முருகல் நிலைகளும் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன. இப்படியான நிலைமையிலேயே ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் தற்போது பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் ஓமானிய மத்தியஸ்தர்கள் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து கப்பல்களும் ஈரானிய வழித்தடத்தின் வழியாகவே நுழையும். இதன்போது அனைத்து கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைய வேண்டுமாக இருந்தால் ஈரானினுடைய அனுமதியை முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும். ஈரானினுடைய அனுமதி வழங்கப்படுகின்ற கப்பல் மாத்திரமே ஈரானிய வழித்தடத்தின் வழியாக நுழைய வேண்டும். அதே நேரம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய எண்ணெய் கப்பல்களும் சரக்கு
சரக்கு கப்பல்களும் ஓமானிய கடற்பிரதேசத்தின் வழியாக இருக்கக்கூடிய பாதையினூடாக வெளியேறக்கூடிய கப்பல்களுக்கான கண்காணிப்பையும் பொறுப்பையும் ஓமானே பெற்றுக்கொள்ளும். இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு ஈரானிய வழித்தடத்தையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஓமானிய வழித்தடத்தையும் பயன்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாகவே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஓமானின் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் சில முக்கியமான நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தி நுழையக்கூடிய கப்பல்களினால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய அனைத்து கப்பல்களையும் முழுமையாக கண்காணித்து கட்டணங்களையும் மறைவிடுவோம். அதே போன்று ஓமானிய கடற்பிரதேசத்தின் வழியாக வெளியேறக்கூடிய அனைத்து எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் முழுமையாக கண்காணிப்பதற்கான அனைத்து விதமான அனுமதிகளும் ஈரானிய கடற்படையினருக்கு வழங்கப்பட வேண்டும். ஈரானினுடைய மேற்பார்வைக்கு கீழாலேயே கண்காணிப்புக்கு கீழாலேயே ஓமான் கடற்பிரதேசத்தின் வழித்தடத்தின் ஊடாக கப்பல்கள் வெளியேற முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறித்த வழித்தடத்தை கட்டுப்படுத்துவதற்கான முழுமையான அனுமதி ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால் மாத்திரமே குறித்த முன்மொழிவு தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னும் சில மேலதிகமான நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒப்பந்தம் ஒன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக முடிக்கப்படுமாக இருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை மீண்டும் முழுமையாக நீக்க வேண்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டதை போன்று அனைத்து விதமான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க வேண்டும். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையையும் நீக்க வேண்டும் என மேலதிக நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் குறித்த முன்மொழிவு தொடர்பான இறுதி முடிவை இன்னும் ஈரானிய உச்ச தலைவர் வழங்கவில்லை. ஈரானிய உச்ச தலைவரிடமிருந்து குறித்த முன்மொழிவு தொடர்பான இறுதி பதில்கள் இன்னும் கிடைக்கப் பெறவில்லை. அதே நேரம் ஈரானிய கடற்படை தளபதிகளும் ஈரானிய இராணுவ தளபதிகளும் குறித்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நான் முன்னைய காணொலிகளில் கூறியதை போன்று ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே குறித்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். அல்லது குறித்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டாலும் குறித்த ஒப்பந்தமானது 2 வாரங்களுக்கு மேலால் நீடிக்காது. ஏனென்றால் குறித்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு அமெரிக்காவும் அடிமை அரபுகளும் ஓமானிய வழித்தடத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கும் ஓமானிய வழித்தடத்தை பயன்படுத்துவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதன்போது குறித்த ஒப்பந்தம் முழுமையாக முடிவுக்கு வந்துவிடும். எனவே இந்த நிலைமைகள் தான் தொடர்ச்சியாக மீள் சுழற்சியாக நடைபெறப் போகின்றது. இதற்கு பிறகு களத்திலே எந்தவிதமான ஒப்பந்தங்களும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கின்றன. மேலும் ஈரானினுடைய உச்ச தலைவரும் ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினரும் ஒரு தீர்க்கமான போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்படியான நிலைமையில் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நகர்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த வாரம் எவ்வாறான நகர்வுகள் இருந்ததோ தற்போதும் அதே நகர்வுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் அமெரிக்க விமானப்படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். சவுதி அரேபியாவினுடைய விமான கட்டளை தளங்களில் இருந்து உளவு விமானங்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே தற்போது முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இறுதி நேரத்திலே அண்டப்புழுகன் தொடை நடுங்கி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவை வழங்குவாரா என்பது கேள்விக்குறியே. இந்த தடவையாவது அண்டப்புழுகன் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களுக்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவானவர்களும் எதிர்ப்பற்றுகளுக்கு ஆதரவானவர்களும் ஈரானிய அச்சுக்கு ஆதரவானவர்களும் இதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். மேலும் ஒட்டுமொத்த எதிர்ப்பற்றுகளும் ஈரானிய இராணுவத்தினரும் இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஆரம்பிக்க போகும் அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் தலைகீழாக புரட்டி போட போகின்றது. மேலும் இந்த வாய்ப்புக்காகவே அனைத்து போராளிகளும் ஈரானிய இராணுவத்தினரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரானிய மக்களும் இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தடவையாவது தொடை நடுங்கி அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். மேலும் இதற்காகத்தான் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து நேற்றிரவு பாபல் மண்ட பிரதேசத்திற்கு அருகாமையில் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் படகு ஒன்றின் மூலமாகவே குறித்த எண்ணெய் கப்பல் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நாள் குறித்த எண்ணெய் கப்பலில் வெடிப்புகள் பலமாக அமைந்திருந்ததாகவும் இந்த வெடிப்பினால் தற்போது குறித்த இந்தியாவின் எண்ணெய் கப்பலானது பாபல் மண்ட பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவுடைய அன்பு துறைமுகத்திலிருந்து எண்ணெயை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய இந்திய கப்பலை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரம் குறித்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என
யமன் ஹவுதி ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. சில காரணங்களுக்காகவே குறித்த தாக்குதலை நாங்கள் தான் மேற்கொண்டோம் என யமன் ஹவுதிகள் அறிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலையிலேயே சவுதி அரேபியாவின் யன்பூ துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பலில் வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் குறித்த கப்பலானது யன்பூ துறைமுகத்திலேயே தற்போது மூழ்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலை துபாயினுடைய ஜபல் அலி துறைமுகத்திலே இருக்கக்கூடிய கைத்தொழில் வளாகத்தில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறித்த வெடிப்பு தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் யமன் ஹவுதிகளே துபாயினுடைய ஜபல் அலி துறைமுகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக ஆரம்ப கட்ட அறிக்கைகள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் குறித்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டுள்ளோம் என யமன் ஹவுதி ராணுவத்தினர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. அதே நேரம் சில ஆதாரங்களுக்கு அமைவாக குறித்த வெடிப்பானது ஒரு விபத்தாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் ஜபல் அலி துறைமுகத்தை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களே தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய எந்தவிதமான ஆதாரங்களும் இன்னும் முன்வைக்கப்படவில்லை. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.